எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க இந்த பரிகாரத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சே இருப்பாங்க. சில பேர் வீட்டில் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒற்றுமையே இருக்காது. சில விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒத்து போகாது. அதனாலேயே சில நேரங்களில் சண்டை வரும். இந்த மாதிரி சண்டை சச்சரவு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க, பிரிஞ்சே போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாராகி அம்மனை வழிபட்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். 2 பேருக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும். இந்த வாராகி அம்மன் மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. கணவன் மனைவியை ஒற்றுமையாக வைக்கும். 2 பேருக்கும் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். பிரிஞ்சவர்கள் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் அதிகாலை வேளையில் தான் சொல்லணும். நல்லா குளிச்சுட்டு நல்லா சுத்தபத்தமாக அதிகாலை வேளையில் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்குள்ளேயாவது சொல்ல ஆரம்பிங்க. ஒரு 48 நாள் நீங்கள் சொல்லுங்கள். ஈஸியான சின்ன மந்திரம் தான், ஒரு வரி மந்திரம் தான். ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த வாராகி மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, வசியம் செய்யக்கூடியது. அதாவது எத்தனையோ பெண்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி பெண்கள், அதாவது தன் கணவர் தன் பேச்சை கேட்க மாட்டாரு, குடிச்சிட்டு வராரு, குடிக்கிறத நிறுத்த சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, இல்லை வீட்டை பார்த்துக்க மாட்டாரு, வெளியில் பணத்தை செலவு பண்ணுறாரு, வெளியிலேயே அக்கறை காட்டுகிறார், வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகள் மேலே அக்கறை காட்டவில்லை. இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருப்பவங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருப்பவங்க இந்த மந்திரத்தை பெண்கள் மட்டும்தான் சொல்லணும். பெண்கள் தங்கள் கணவருக்காக, தங்கள் கணவர் தன் பேச்சை கேட்பதற்காக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதை சொன்னீங்கன்னா உங்களோட கணவர் உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு ஏதுவாக நடந்துக்குவாங்க. தப்பாக அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணாதீங்க. அதாவது உங்கள் கணவர் உங்கள் பேச்சு கேட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக நடந்துக்கிறாங்கன்னா அதை அந்த மாதிரி யூஸ் பண்ண வேணாம். அதாவது உங்கள் பேச்சே கேட்கல, உங்களுக்கு வாழ்க்கையே வாழ முடியல, டைவர்ஸ் வரைக்கும் போகுது, அவர் எதுக்குமே எந்த இதுக்குமே ஒத்து வர மாட்டார், கேட்க மாட்டேங்கிறாங்க, வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற பெண்கள் மட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்திரம் அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம். தப்பாக தான் பயன்படுத்தக்கூடாது இந்த மந்திரத்தை. உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்டால் உங்கள் வீட்டில் எல்லா சந்தோஷங்களும் வந்துடும். அவரும் சந்தோஷமாக இருப்பார், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் ஒற்றுமையாக சந்தோஷம் வீட்டில் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், செல்வம் வரும், இந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு 101 தடவை சொல்லிகிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியாக எளிமையாக சொல்லக்கூடிய மந்திரம் தான் இது. அதனால் 48 நாள் சொல்லுங்கள். 3 நாள் அந்த கணக்கு இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. 48 நாள் சொல்லி முடிச்சிருங்க. உங்கள் கணவர் உங்களிடம் வசியமாகி இருப்பார். உங்கள் பேச்சு கேட்பார். உங்களுக்குள்ளே உள்ள சந்தோஷங்கள் பெருகும். நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.